பசங்களா, நான் உங்க Shruthi maam and இன்னைக்கு வந்து we are going to discuss last 10 வருஷத்துல நமக்கு appear ஆன questions from body fluids and circulation. Okay, so in case you have not seen the previous sessions, நம்ம சேனல்ல நம்ம எல்லா டாபிக்ஸ்க்குமே இந்த மாதிரி last 10 years papers discuss பண்ணிட்டு இருக்கோம். and அது மட்டும் இல்லாம last 10 years ஓட papers முழுமையா subject wiseம் solve பண்ணிருக்கோம். so இந்த sessions எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் பசங்களா, மறக்காம அதெல்லாமே போய் attend பண்ணுங்க. நான் நம்மளோட ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ் ஆல்ரெடி ஆரம்பிச்சாச்சு. பட் இப்போ கூட நீங்கள் வெறும் 4000 ரூபாயில் ஜாயின் பண்ணி நீங்கள் உங்களோட ப்ரிப்பரேஷனை பூஸ்ட் பண்ணிக்கலாம். பட் அதை தாண்டி இப்போது நம்ம லாஸ்ட் வீக் ஆஃப் ஜான்வரியிலேருந்து நம்ம லாஸ்ட் மினிட் ரிவிஷன் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ என்டையர் சிலபஸை நீங்கள் கவர் பண்ணி நம்ம மாடியூல் வைஸாக நீங்கள் வந்து என்டையர் ரிவிஷன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இந்த ப்ரோக்ராம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடிஷ்னலாக நம்மளோட ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸ் XPL வந்து கடைசி 30 நாள் உங்களை பூஸ்ட் பண்ணுறதுக்காக வேண்டி இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் அவர் சென்டர்ஸ். ஸோ இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் நம்மளோட கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி சென்டர்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள் அல்லது இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட அட்மிஷனை வாங்கிக்கோங்க. நம்ம இந்த ப்ரோக்ராம் வந்து March 27 ஆரம்பிக்குது. பிகாஸ் யாரெல்லாம் போர்டு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ, நீங்கள் போர்டு எக்ஸாமை பீஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு நீட்டுக்கு உங்களோட முழுமையான கான்சன்ட்ரேஷன் போடுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பசங்களா. நிறைய பசங்க இதுலேருந்து பெனிஃபிட் ஆகி இன்றைக்கி அவங்களோட ஃப்யூச்சரை வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பர்சூ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த வகையில் நீங்களும் வரணும் அப்படின்னா இந்த ஒரு நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட அட்மிஷனை கூடிய சீக்கிரம் வாங்கிக்கோங்க. ஓகே, நான் கம்மிங் டு body fluids and circulation chapter oda questions. NEET 2025ல கேட்டிருக்காங்க cardiac activities of the heart எதை வச்சு ரெகுலேட் ஆகுது அப்படின்னு சொல்லி. ஸோ கண்டிப்பாக நோடல் டிஷ்யூ இஸ் தேர். ஓகே, அதை தவிர வந்து நம்ம மெடியூலா ஒப்ளோங்கேட்டால கார்டியோவாஸ்குலர் ரிஃப்ளெக்ஸஸ் இருக்குது, அது இருக்குது. ப்ளஸ் வந்து அட்ரினல் மெடியூலரி ஹார்மோன்ஸ், மெயினாக நம்மளோட அட்ரினலின் அண்ட் நார் அட்ரினலின் இதுதான் வந்து மெயினாக. ஸோ தட் இஸ் ஆல்சோ கோயிங் டு ரெகுலேட். ஆனால் கார்டிக்கல் ஹார்மோன்ஸ் ஜாஸ்தி கிடையாது. ஸோ ABC only, option 2 will be the right answer here. Now எந்த ஒரு following stages வந்து நம்ம pathway of conduction கரெக்டாக சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு, so always remember the டப்பா diagram. நம்ம சான்ல ஆரம்பித்து AV நோடுக்கு வந்து AV பண்டிலுக்கு வந்து இந்த AV பண்டில் வந்து பிரான்ச் ஆகி இங்கேருந்து நம்ம பர்கின்ஜே ஃபைபர்ஸ் வந்து வென்ட்ரிக்கிளுக்கு எல்லாமே சப்ளை பண்ண போகுது. ஸோ இந்த ஆர்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து SA நோட், செகண்ட் வந்து AV நோட், அப்புறமா AV பண்டில் பிரான்ச்சு, அதுக்கப்புறமா பர்கின்ஜே ஃபைபர்ஸ். ஆப்ஷன் 4 will be the answer. ஓகே, தென் சிம்பிளாக ECG பற்றினா ஒரு கேள்வி. ஸோ ஹியர் இஃப் யூ see P wave வந்து ஃபஸ்ட்டு depolarization of the atria, then QRS complex வந்து depolarization of the ventricles B2. ஓகே, ஸோ A3 B2லேயே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. T wave அப்படிங்கிறது வந்து கடைசியாக PQRS T, இது வந்து repolarization of the ventricles. இந்த ஒரு கேப்பில் வந்து muscles are silent. திருப்பியும் அடுத்த சைக்கிள் Pலேருந்து ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். தென் திருப்பியும் ECGயில் 2023ல் கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது 24. ஸோ 23ல் கேட்டிருக்காங்க அதே மாதிரியான ஒரு கேள்வி, பட் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட். P வேவ்ங்கிறது ஏட்ரியல் டீபோலரைசேஷன், QRS வந்து வென்ட்ரிகுலர் டீபோலரைசேஷன், T வேவ் அப்படிங்கிறது ரீபோலரைசேஷன், Q அப்படிங்கிறது வந்து beginning of the systole, because அப்போ தான் வந்து the systole of ventricle is going to start இல்லையா. ஸோ அதனால் அதை வச்சு பார்க்கும் பொழுது ஆப்ஷன் 4 is the right answer. தென் எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து இங்கே கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பேசோஃபில்ஸ் ஆர் மோஸ்ட் அபண்டன்ட் கிடையாது, நியூட்ரோஃபில்ஸ் தான் அபண்டன்ட். தே செக்ரீட் ஹிஸ்டமின், செரோட்டோனின், ஹெப்பாரின், இன்வால்வ்ட் இன் இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ். கிட்னி ஷேப் நியூக்ளியஸ் கிடையாது, A கிரானிலோசைட் கிடையாது. ஸோ B and C மட்டும்தான். ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். தென் இங்கே 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, 1 and 2. ஸோ இங்கே வந்து if you see coagulum is formed by network of threads called thrombins இல்ல fibrin. Okay, but spleen is the graveyard of erythrocyte is correct. So 2 மட்டும் correct. option 1 is the answer. Then எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து இங்கே கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. So if you see increased ventricular pressure வந்து வென்ட்ரிகுலர் ப்ரெஷர் ஆகும்போது செமிலுனார் வால்வ்ஸ் வந்து ஓப்பன் ஆகணும், இல்லைன்னா மேலே போயிடும் பிளட்டு. ஸோ இது தப்பு.
அதே மாதிரி AV node வந்து will generate the action potential for atrial contraction கிடையாது, SAN தான் அந்த வேலையை பார்க்கும். அதே மாதிரி tricuspid and bicuspid வந்து open due to pressure exerted by the simultaneous contraction of atria கிடையாது, ventricles. Okay, so when the அதாவது atria simultaneously contract பண்ணும்போது they will open because இந்த ஏட்ரியா வந்து நோ, அதாவது வென்ட்ரிக்கல்ஸ் வந்து கான்ட்ராக்ட் ஆகும் பொழுது மேலே வந்துடக்கூடாது பிளட்டுங்கிறதுக்காக தான் இது ரெண்டும் க்ளோஸ் ஆகி செமிலுனார் வால்வ்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதனால வந்து வென்ட்ரிக்கல் தாங்கிறதுனால திஸ் இஸ் ஆல்சோ ராங் அண்ட் இட் வில் மூவ் ஃப்ரீலி. ஜாயிண்ட் டயஸ்டோலில் பிளட் ஃப்ரீயாக மூவ் ஆகுங்கிறது கரெக்ட். ஆப்ஷன் 4 இஸ் த ஆன்சர். தென் எரித்ரோபோயட்டின்ங்கிறது வந்து ஆர்பிசி ஃபார்மேஷனை வந்து இட் இஸ் கோயிங் டு ஸ்டிமுலேட். ஓகே, இது வந்து யார் ப்ரொடியூஸ் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம juxtaglomerular cells of the kidney. So அதனால தான் if somebody is undergoing dialysis for some reason, then what will happen, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான functions எல்லாமே வந்து will not be catered by the artificial kidney. Okay, அது original kidney தான் வேணும். Juxtaglomerular cells will do the work. So option 1 is the answer. AB blood group வந்து யூனிவர்சல் ரெசிபியன்ட். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு எந்த ஆன்டிபாடியுமே கிடையாது, அவங்களுக்கு ஆன்டிபாடியே இல்லைங்கிறதுனால நீங்கள் யாரோட பிளட்டை அவங்களுக்கு செலுத்தினாலும் அவங்களால அதை ஆக்செப்ட் பண்ணிக்க முடியும். பட் ஆன்டிஜன் ரெண்டுமே வந்து இஸ் ப்ரெசன்ட் ஆன் த ஆர்பிசி. பட் அவங்க யூனிவர்சல் ரெசிபியன்ட். ஏன்னா அவங்கள்ட்ட இந்த ஆன்டி-ஏ அண்ட் ஆன்டி-பி ஆன்டிபாடிஸ் கிடையாது. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ஆன்சர். நான் எந்த என்சைம் வந்து இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கன்வெர்ட்டிங் த ஃபைப்ரினோஜன் இன்டு ஃபைப்ரின் அப்படின்னா கிளியர்லி இட் இஸ் த த்ராம்பின். ஓகே, ஸோ த்ராம்போகைனேஸ் வந்து த்ராம்பினாக மாற்றினதுக்கப்புறமா இந்த த்ராம்பின் போய் ஃபைப்ரினாக மாற்றும். ஸோ அதனால ஆப்ஷன் 2 இஸ் த ஆன்சர். ஒரு assertion reason statement இங்கே. ஸோ இஃப் யூ see here, okay, a person goes to higher altitude and experiences altitude sickness. ஏன்னா லோ அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரில் அவங்களுக்கு சஃபிஷியண்ட்டான ஆக்சிஜன் கிடைக்காது. அதனால தான் they will have symptoms like difficulty breathing and heart palpitations. ரெண்டுமே கரெக்ட். அண்ட் நான் அதனாலன்னு சொல்லும் போது it made sense. ஸோ அதனால clearly both are correct and it is the correct explanation. Okay, so option 2 is the answer. Then QRS complex. So P முடிஞ்சு QRS வந்து is basically depolarization of the ventricles. Okay, so clearly textbook question, option 3 is the answer. Then match the following. என்ன WBC அதோட வேலை என்ன அப்படிங்கிறது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா we have eosinophils who are involved in the allergy. Okay, so allergic responses eosinophil அப்படின்னா it is mainly the histaminase and destructive enzymes இருக்கிறது. basophils வந்து inflammation, so histamine. neutrophils வந்து phagocytosis and lymphocytes வந்து immune response. So D1, option 1 is the answer. Okay, then okay, cardiac output வந்து 5 liters அப்படின்னா see here clearly ஒரு டயஸ்டோல், அதாவது ரிலாக்ஸேஷன் அப்போ 100 இருக்குது, அது கான்ட்ராக்ட் பண்ண அப்புறமா 50 இருக்குது. அப்போ வெளியே எவ்வளோ போச்சு? 50 தானே போச்சு. ஸோ அதுதான் நம்மளோட ஸ்ட்ரோக் வால்யூம் இன்டூ எத்தனை சைக்கிள் நடந்துச்சு பெர் மினிட், அதாவது நம்ம ஹார்ட் ரேட் இஸ் gives what we call the cardiac output. ஓகே, ஸோ இங்கே வந்து ஹார்ட் ரேட் தான் நமக்கு என்னன்னு தெரில, இஸ் ஈக்குவல் டு cardiac output divided by the stroke volume. So cardiac output இங்கே என்ன? 5 லிட்டர், அதாவது 5000 ml divided by stroke volume இங்கே என்ன? 50 ml ஆச்சா. ஸோ அப்போது நமக்கு 100 is the answer. So option 4 will be the right answer. Okay, now இங்கே column 1 and column 2 ரெண்டு நம்ம மேட்ச் பண்ணணும். சேம் 19லேயும் கேட்டிருக்காங்க. ECGயை பேஸ் பண்ணி ஒரு மேட்ச் த ஃபாலோவிங். ஸோ ECG மேட்ச் த ஃபாலோவிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. P wave வந்து depolarization of atria. ஓகே, தென் QRS காம்ப்ளெக்ஸ் வந்து depolarization of ventricles, B1. ஓகே, தென் அதுக்கப்புறம் T wave அப்படிங்கிறது வந்து repolarization of the atriaவா? இல்லை, repolarization of the ventricles. Reduction in the size of T wave அப்படின்னா it is a disease. ஸோ coronary ischemia. ஸோ repolarization atriaங்கிறது நம்ம QRS காம்ப்ளெக்ஸ் நடக்கும்போதே முடிஞ்சிடும்.
ஸோ அதனால் 5 வரவே வராது நமக்கு ஆப்ஷன் 3. ஸோ 4 1 2 3 ஆப்ஷன் 2 will be the right answer. Okay, now மறுபடியும் ஒரு match the following 2018ல கேட்டிருக்காங்க. ஸோ what is the answer here? Tricuspid valve அப்படின்னா 1 2 3 3 எந்த பக்கம் இருக்குது, ரைட் சைடு இருக்குது. 2 எந்த பக்கம் இருக்குது, லெஃப்ட் சைடு இருக்குது. ஸோ சிம்பிள், ட்ரைகஸ்பிடுங்கிறது ரைட். ரைட் ஏட்ரியமுக்கும் வென்ட்ரிக்கலுக்கும் நடுவில் இருக்கிறது. ஸோ A3. பைங்கிறது லெஃப்ட், B1. செமிலியூனாருங்கிறது வென்ட்ரிக்கலுக்கும் பல்மோனரி ஆர்டரிக்கும் நடுவில் இருக்கிறது. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். நான் எந்த ஒரு ஃபாலோவிங் கேஸ்ட்ரிக் செல்ஸ் வந்து இன்டைரக்ட்லி ஹெல்ப் இன் எரெத்ரோபாய்சிஸ், இது நம்ம கேஸ்ட்ரிக் இதுங்கிறப்ப இட் இஸ் கம்மிங் ஃப்ரம் த டைஜஸ்டிவ் சிஸ்டம், பட் ஜஸ்ட் ஒரு இதுவாக கொடுத்துருக்கிறதுனால யூ கேன் ரிமெம்பர் தட் இட் இஸ் ஆக்சுவலி த பெரைட்டல் செல்ஸ். ஓகே, பட் it is kind of connected to digestive system ங்கறனால don't have to worry about this question too much. Okay, then coming to இந்த ஒரு match the following, very simple. Fibrinogen, globulin, albumin அப்படினு பாக்கும்போது globulin is defense, fibrinogen clotting, albumin osmotic balance, அவ்வளவுதான், as simple as that. So நமக்கு வந்து 2 3 and 1 option 3 will be the right answer. Then 2017ல என்ன கேட்டிருக்காங்க, they have asked எதனால ஆர்பிசி வந்து இன்யூக்ளியேட்டடாக இருக்குது, இதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் இந்த ஒரு பிஹேவியர்னு. சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க, உள்ளே இன்னும் நிறைய ஸ்பேஸ் வேணுங்கிறதுக்காக தான் நம்மக்கிட்ட நியூக்ளியஸ் இல்லை ஆர்பிசியில். ஸோ அது மட்டும்தான் ரீசன். ஆப்ஷன் 2 will be straight away the answer. ரீப்ரொடக்ஷன் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, just to make more space. So option 2 is the answer. Then decrease in blood volume will not cause the release of what? ஆல்ரெடி நமக்கு ப்ரெஷர் கம்மியாக இருந்தது அப்படின்னா ஏஎன்எஃப்கான ரீசனே நமக்கு இல்லை. ஓகே, ஸோ ஏஎன்எஃபோட மெயின் வேலை என்ன? இட் வில் டிக்ரீஸ் த ப்ரெஷர் வென் த ப்ரெஷர் இஸ் ஹை. ஸோ ப்ரெஷரே லோவாக தான் இருக்குன்னா ஏஎன்எஃப் ரிலீஸ் ஆகாது. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ஆன்சர். நான் ஹெபாட்டிக் போர்ட்டல் வெயின் வந்து இஸ் கோயிங் டு ட்ரெயின் த பிளட் to the liver, from which organ? Clearly the intestines. So option 1 is the right answer. Okay, then reduction in pH of the blood ஆகும்பொழுது what will happen? சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க, pH கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா it means hydrogen ions are ஜாஸ்தி. ஸோ hydrogen ions எங்கேருந்து வருது? கார்பன் டை ஆக்சைடு தான் is going to form carbonic acid, which will dissociate into hydrogen ions plus the bicarbonate ions. So hydrogen ion ஜாஸ்தியாக இருக்குன்னா means the partial pressure of carbon dioxide is also high. partial pressure ஜாஸ்தியானா oxyhemoglobin form ஆகாது. So as a result, decreased affinity in hemoglobin joining the oxygen. So clearly option 3 will be the right answer. So blood pressure in the pulmonary artery. So always remember, இதான் நம்ம heart அப்படின்னா இங்கே ventricles டைரெக்டாக பம்ப் பண்ணி it is releasing to the pulmonary artery. Whereas சுற்றி லங்ஸ்லேருந்து திரும்பி வரும்பொழுது pulmonary vein. ஸோ இங்கே ப்ரெஷரை விட இங்கே ப்ரெஷர் தான் கண்டிப்பாக ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ it is more than the pulmonary vein. Option 3, pulmonary, vein, option 3 is the right answer. Okay, and the last question for this chapter odia PYQ, எந்த blood vesselல largest amount of urea இருக்கும்? So if you see, நம்ம liverல இருந்து, ஓகே, நம்ம லிவருக்கு வந்து இன்டெஸ்டைன்லேருந்து நமக்கு லிவருக்கு வந்துட்டு லிவர்லேருந்து வெளியே வர ஹெப்பாட்டிக் வெயினில் தான் ஜாஸ்தியாக இருக்கும். பிகாஸ் லிவரில் தானே எல்லா அப்சார்ப்ஷனும் நடந்து மெட்டபாலிசமும் நடந்து யூரியா ஃபார்ம் ஆகுது. அப்போ அதுலேருந்து வரக்கூடிய வெயின் தான் வந்து இருக்கிறதுலேயே நிறைய யூரியா வச்சுருக்கும். ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ ஐ ஹோப் திஸ் வாஸ் யூஸ்ஃபுல் டு யூ பசங்களா. நம்ம ஆன்லைன் கிராஷ் கோர்ஸில் இப்போ கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிற ப்ரோக்ராம் வந்து நம்ம லாஸ்ட் மினிட் ரிவிஷன் ப்ரோக்ராம். அதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கடைசி 30 நாள் உங்களோட ஃபைனல் ஸ்பிரிண்ட்காக வேண்டி வி ஹேவ் ஆர் ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸ். ஸோ இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணி நிறைய பசங்க வந்து பெனிஃபிட் ஆயிருக்காங்க. ஸோ அந்த வரிசையில் நீங்களும் வரத்துக்கு இந்த ஒரு நம்பரை கால் பண்ணி உங்களோட அட்மிஷனை இன்றைக்கே வாங்கிக்கோங்க. ஆல் த வெரி பெஸ்ட்.